ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கிராஸ் ட்ரெஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஹிப் வியர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. சில பேர் ஹிப் பேட் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹிப் பேடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நான் இப்போது ஹிப் பேடு யூஸ் பண்ணலை. என்னோடய ஹிப் பேடு நான் வெளியே வச்சுருக்கேன், அதான் காமிக்க போகிறேன். அதனால் நான் நார்மலாகவே சாரீ கட்டிட்டேன். ஓகே, ஹிப் பேடு யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் வந்து அது வந்து சிலருக்கு மிஸ்லொக்கேட் ஆகிரும். ஆக்சுவலி இப்படி நம்ம கர்வ் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இந்த கர்வ் இருக்குல்ல, இப்படி வந்து இப்படி வரும்ல, அந்த இடத்துல ஏற்றணும் ஹிப் பேடு. எப்படியாவது ஏற்றணும். அப்போ தான் வந்து அது வந்து இந்த கர்வோடு அது வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படி வரும். கர்வ் மேலே இருக்கும், ஹிப் பேடு இங்கே இருக்கும், மிஸ்லொக்கேட் ஆகியிருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நீங்கள் அப்புறம் அந்த சல்வார், குர்தி, சுடிதாரு அந்த மாதிரி போடும்போது, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஹிப் பேடு போட்டுட்டு மேலே ஷேப் போடணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹிப் பேடு காமிக்கிறேன். இந்த ஹிப் பேடு வந்துட்டு ஆன்லைனில் இருக்கும். விக்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இது. தயவுசெய்து லிங்க்கெல்லாம் கேட்காதீங்க. லிங்க்கு கொடு. நான் வந்து நிறைய பேர் வந்து நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம், லிங்க்கு கொடு, அது கொடு, இது கொடுன்னு கேட்குறாங்க. நான் வாழைப்பழத்தை கையில் தான் கொடுக்க முடியும், நான் உரிச்செல்லாம் வாயிலெல்லாம் வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஹிப் பேட் வாங்கிக்கோங்க. ஹிப் பேட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ சாரி வெயிட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் இது பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஹிப் பேடு வந்துட்டு சைஸ் வந்து பல சைஸில் இருக்கும். XL, XXL, 6XL வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து 3XL என்னோட சைஸ். ஓகேவா? இந்த ஹிப் பேடு வியர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஹிப் பேடு வந்து நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது, அவுட்டிங்கெல்லாம் போகும்போது இந்த ஹிப் பேடு போட்டு நடந்தீங்கன்னா அப்படியே மிஸ்லொக்கேட் ஆகிடும், கீழே வந்துடும், முழங்காலுக்கே வந்துடும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஷேப் வியர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து பனியன் மாதிரி இப்படி ஷேப் வியர் இருக்கும். இது டைட்டாக இருக்கும். நீங்கள் மாட்டி ரொம்ப மெனக்கெடணும், மாட்டி மேலே தூக்கி போட்டுட்டிங்கன்னா இந்த ஹிப் பேடு வந்து கீழே வராது, அப்படியே இருக்கும். இது வந்து சாரிக்கு வந்து நம்ம போட முடியாது, ஏன்னா நம்ம வயிற்று பகுதியெல்லாம் மறைச்சிடும். சாரிக்கு வந்து நீங்கள் இந்த இது இல்லாமல் இறுக்கி பிடிச்ச மாதிரி ஷேப் வியர் இருக்கும். இருக்கு, இதுவும் டைட்டாக இருக்கும். இது வந்து பேண்ட்டு மாதிரி இருக்கும், மேலே வந்து இது வரைக்கும் ஏறும். ஸோ இதை போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அப்படியே இருக்கமா பிடிச்சிப்போம். இப்படி தான் இந்த டக்கின்க்கு வந்து இவ்வளோ தான், இந்த மெட்டீரியல் தான், அவ்வளோதான். ஓகே, சந்தோஷமாக இருங்க க்ராஸ் ட்ரெஸ்ஸஸ். நான் அடிக்கடி சொல்கிறேன், லைஃப் ரொம்ப சின்னது. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்கள் வீட்டில் சொல்ல முடியாது சொல்லுங்கள், சொல்ல முடியலைன்னா நோ ப்ராப்ளம். இதுக்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டு சஃபர் ஆகாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இது இருக்காது. ஒரு டைம் நீங்கள் க்ராஸ் ட்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ராஸ் ட்ரெஸ்ஸிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைஃப் லாங் வந்து அது உங்கள் கூட தான் வரும். அந்த ஹேபிட் வந்து கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க. எங்கேயாவது போய் பார்லரில் போய் ட்ரெஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு மீசை எடுக்க முடியும், மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் போட்டுட்டு இது பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, பாய். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.